மட்டக்களப்பில் இருக்கிற சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ் ஸ்கூல் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பெரிய ஒரு ஸ்கூல். அதே போல் வந்து சென்ட்ரல் காலேஜ் ஸ்கூல். இந்த 2 ஸ்கூலுக்கும் வந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக் மேட்ச் வந்து நடக்க போகுது. அந்த பிக் மேட்சை வந்து பார்க்குறதுக்காக சென்ட்ரல் காலேஜ் வந்து எங்களோட சகோதர பாடசாலை ஏன்னா அப்போ அங்கேயும் வந்து எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கு. சென்ட்ரல் காலேஜ்லேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்குது. அதே போல் மைக்கேல்ஸ்லேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து நாங்கள் கிரவுண்டில் போயிட்டு மீட் பண்ண போகிறோம். வருஷத்துக்கு ஒரு கவர் பிக் மேட்ச். உங்களோட அந்த கெஸ்ஸிங் படி மைக்கேல்ஸ் தான் வின் பண்ணுறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. உண்மையாவா? அப்பே எதிர மச்சான் நம்ம வீடு மைக்கேல்ஸ் வீடு. இப்போ நம்ம மைக்கேல்ஸ் வின் பண்ணாம வேற எதிரா வின் பண்ண நம்ம கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. எத்தனை வாழ்க்கையில 2 தரம் தான் சந்திப்போம் படிச்சு முடிஞ்சா. ஒன்று மைக்கோ, அடுத்த இந்த பிக் மேட்ச். இதாக இருக்கு. அது மாதிரி மச்சான், நம்ம எப்படி மைக்கோக்கு டிஷர்ட் எல்லாம் அடிச்சு ஃபுல் கெத்தா இருக்கமோ அதே மாதிரி பிக் மேட்சுக்கு சென்ட்ரல் காலேஜாக பிக் மேட்சுக்கு அடிக்கிறோம். நோட் பண்ணிருக்கோம். சென்ட்ரல் காலேஜ் வந்து பிக் மேட்ச். நாங்க மைக்ரோக்ல கிங்கா எங்க அடிக்கல. அதே மாதிரி அவனை பிக் மேட்சில் வந்து அவனை ஃபுல்லா சிட்டா நிப்பானே. அது உண்டு. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். ரைட், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நம்மளோட மட்டக்களப்பில் இருக்கிற சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ் ஸ்கூல் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பெரிய ஒரு ஸ்கூல். அதே போல் வந்து சென்ட்ரல் காலேஜ் ஸ்கூல். இந்த 2 ஸ்கூலுக்கும் வந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக் மேட்ச் வந்து நடக்க போகுது. அந்த பிக் மேட்சை வந்து பார்க்குறதுக்காக நானும் தம்பியும் என் ஃப்ரெண்ட் வந்து பவித்ரனும் வந்து வெளியே நிற்கிறோம். அந்த கிரவுண்டுக்கு போயிட்டு நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம். ரைட், இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி சொல்கிறேன், இந்த ஸ்கூலில் வந்து நாங்கள் வந்து படிச்சிருப்போம். படித்து நம்ம அதுக்கு பிறகு வெளியால் வந்து டிகிரி முடித்து பெரிய பெரிய வேலையில் பெரிய பெரிய இடங்களில் அப்படி வந்து நம்ம கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வந்து இருப்போம். என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்கூல் டே இல்லாட்டி அந்த பிக் மேட்ச் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரக்குள்ளே வந்து எங்களோட ரத்தம் அப்படியே வந்து கொதிக்குமேனே. ரைட், எங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களோட ஹோல் பாய்ஸ் எல்லாம் வந்து வருவாங்க. எப்படி சொல்கிற, கொஞ்சம் கொழும்புல வேலை செய்கிறாங்க எல்லாம் இன்றைக்கு வந்து லீவ் போட்டு இந்த மெச்சை பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஃபேஸ்புக்கில் லைவில் அப்படி வந்து பார்த்து கொண்டிருப்பாங்க. என்னன்னு சொன்னால் அந்த தருணங்களை வந்து மறக்கலான்னு ஸ்கூல் காலங்களில் நாங்கள் படித்த தருணங்களை வந்து உண்மையாகவே மறக்கவே இல்லாது. டீச்சர் அடி வாங்கினா இருக்கலாம், அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட வந்து நக்கல் பண்ணி கதைக்கிறா இருக்கலாம். அதெல்லாம் வந்து உண்மையாகவே ஒரு மறக்க இல்லாத ஒரு தருணம். அந்த தருணத்தை வந்து ஒரு என்ன சொல்கிறேன், திருப்பி முதல் வந்து பார்க்குற மாதிரி ஒரு பேக் டு ஸ்கூல் லைஃப் மாதிரி தான் நான் இதை வந்து பார்க்குறேன். இது ஒரு பெரிய ஒரு மேட்ச் தான். ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து அவங்க வின் பண்ணணும் இவங்க வின் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிடலாது. யார் வின் பண்ணாலும் அந்த இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள தான் வேணும். ஆனால் நான் வந்து சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ், அதே போல் வந்து சென்ட்ரல் காலேஜ் வந்து எங்களோட சகோதர பாடசாலை ஏன்னா அப்போ அங்கேயும் வந்து எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கு. சென்ட்ரல் காலேஜ்லேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்குது. அதே போல் மைக்கேல்ஸ்லேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து நாங்கள் கிரவுண்டில் போய்ட்டு மீட் பண்ண போகிறோம். கிரவுண்டில் போய் மீட் பண்ணி எப்படி சொல்கிறேன், பையில் அடிச்சு பாட்டு அடிச்சு ஃபன் பண்ணி பெரிய ஒரு என்ன சொல்கிறோம், பெரிய ஒரு அமர்க்களமாக தான் இருக்குது. இந்த நிறைய பேருக்கு வந்து இந்த இருக்கிற பிக் மேட்ச் வந்து முடிஞ்ச பிறகு கத்தி 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 தொண்டையில் இருக்கிற தண்ணியெலாம் போய் ஒரு 2 நாள் 3 நாள் காய்ச்சலும் வாராக்களும் இந்த பிக் மேட்சில் இருக்குது. அதே போல் வந்து இப்போ கூட நான் கொஞ்சம் படி வெள்ளையாக இருக்கிறேன் தானே. பிக் மேட்ச் முடிஞ்சு வரக்குள்ள காகம் மாதிரியும் கருத்து வரக்கூடிய சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. அப்போ இந்த வீடியோ முழுக்க வந்து ஒரு ஃபன்னான ஒரு வீடியோ வந்து இருக்க போது இந்த கிரவுண்டில் நடக்கிற மேட்சையும் வந்து ஒரு கொஞ்சம் வீடியோவும் எடுத்து அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் போயிட்டு ஒரு சின்ன வீடியோ எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் வந்து போட போகிறேன். கட்டாயம் ஃபன் பண்ணுவோம், ஜாலியாக வந்து இருப்போம்னே. நிறைய பேர் வந்து இப்படியான ஈவெண்ட்ஸை வந்து பார்க்குறதுக்கு வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்து ஃபாரினில் இருப்பீங்க, நிறைய பேர் வேறு ஒரு நாடுகளில் இருப்பீங்க, இந்தியாவில் இருப்பீங்க, அப்படி வந்து நிறைய பேர் நிறைய இடங்கள் இருப்பீங்க. இந்த தருணத்தில் வந்து இந்த கிரவுண்டில் வந்து உங்களால் வந்து இருக்கையில ஒரு தருணமாக வந்து இருக்கும். அந்த இதை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த இருக்கிற யூடியூப் மூலமாக வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து தரப்போகிறேன். கட்டாயம் இந்த வீடியோ வந்து யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மாதிரி மச்சான், இப்போ எங்கே போகிறோம்? பிக் மேட்ச் தான் நம்மட பிக் மேட்ச். வருஷத்துக்கு ஒரு கவர் பிக் மேட்ச். உங்களோட அந்த கெஸ்ஸிங் படி மைக்கேல்ஸ் தான் வின் பண்ணுறீங்க. கண்டிப்பா. உண்மையாவா? அப்பே எதிர மச்சான் நம்ம வீடு வீடு.
இப்ப நம்ம மைக்கேல் வின் பண்ண வேற எதிரா வின் பண்ண நம்ம கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க எத்தனை வாழ்க்கையில 2 தரம் தான் சந்திப்போம் படிச்சு முடிஞ்சா. ஒன்று மைக்கோ, அடுத்த இந்த பிக் மேட்ச். இது 2 தடவை தான் நம்ம உறவுகளை புதுப்பிக்கிற டைம். மற்ற டைம் வந்து ஃபேஸ்புக்ல போட்டோ போட்டா பார்ப்போம். சரி, சும்மா கமெண்ட் அடிக்கிற. இப்பதான் பண்ணா செட் ஆகி பழைய விஷயங்களை கதைச்சி பண்ணெடுக்கிற நேரம். நமக்கு தோக்குறமா வின் பண்றமா இதெல்லாம் கதை இல்லை. நம்ம பண்ணெடுக்கிறோமா, சப்போர்ட் பண்ணணும். தோக்குற வின் பண்ற இல்ல, ஆனா சப்போர்ட் பண்ணணும். மைக்கேல் பனைமரத்துல வௌவாலா, மைக்கேல் சிக்கே சவாலா, பனைமரத்துல வௌவாலா, மைக்கேல் சிக்கே சவாலா. மறைக்கலான அந்த இதெல்லாம் அது ஒரு காலம் தான். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட பவித்ரன் வந்து நம்மளோட மைக்கேல்ஸுக்காக பெருமையை தேடி தந்த ஒரு மனிதன். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் வந்து பாஸ்கெட் பிளேயர். இப்ப அப்படியே வந்து பிடி மாஸ்டர் ஆகிட்டு, பாஸ்கெட் பிளேயரா இருந்து இப்ப பிடி மாஸ்டர் ஆகி இப்ப என்ன இருந்தாலும் இந்த பிளாட்டை வந்து விட்டு கொடுக்க மாட்டான். எங்க ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்தாலும் சரி, எங்க ஸ்போர்ட்ஸ் நடந்தாலும் சரி, அங்க நிப்பான். நம்மளுக்கு சோறு போடுறதுதானே மைக்கேல்ஸை விடக்கூடாது. இந்த அளவுக்கு நம்மள ஆளாக்கி வச்சிருக்கேன்னா எல்லாருக்கும் தெரியுதுன்னா அதுக்கு காரணம், முதல் காரணம் மைக்கேல்ஸ். நம்ம படிச்ச ஸ்கூல் மத்த எல்லாம் 2ஆம் பட்சம். அது மட்டும் இல்ல ஜோய், கிழக்கிழங்கையில நடக்கிற மிக தொன்மையான விளையாட்டு போட்டியில முதலாவது தெரியுமா இது? என்னது? நம்மளோட பிக் மேட்ச்கள்ல கிழக்கிழங்கையில இதுதான் மிக பழமையான விளையாட்டு பிக் மேட்ச். அதோட இப்ப வந்து பார்த்தா வைத்திரன் இப்ப நியூஸ் சேனல் வேணுமா, அது வேணுமா, எல்லாத்தையும் லைவ்ல போய் கொண்டிருக்கு. ஃபேமஸ் மேட்ச் அது சென்ட் மைக்கேல்ஸ் சும்மா கெத்து. அது மட்டும் இல்ல, நம்ம சென்ற காலேஜையும் குறைச்சி சொல்லல, நாங்க சகோதர பாடசாலை அடிச்சாலும் பிடிச்சாலும் அண்ணன் தம்பி. நம்ம அண்ணன் தம்பி இன்றைக்கு சண்டையை பிடிப்போம், நாளைக்கு சேர்ந்து வந்துருவோம். அதுதான், அதை மறந்துடக்கூடாது, தப்பா நினைச்சிடக்கூடாது. இப்ப பாருங்க எப்படி நிப்பாங்க, எல்லாம் ஷூ எல்லாம் போட்டு, சன் கிளாஸ் எல்லாம் போட்டு, பாட்டு எல்லாம் பாட்டிக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற கோயில் திருவிழா மாதிரி தான் இருக்குனே. அது மாதிரி மச்சான், நம்ம எப்படி மைக் போக்கு டிஷர்ட் எல்லாம் அடிச்சு ஃபுல் கெத்தா இருக்கமோ, அதே மாதிரி அவனே பிக் மேட்சுக்கு சென்ட்ரல் கோலிக்காக பிக் மேட்சுக்கு அடிக்கிறோம். நோட் பண்ணிருக்கேன், சென்ட்ரல் கோலிக்கு வந்து பிக் மேட்ச். நாங்க மைக் போக்ல கிங்கா எங்க அடிக்கல. அதே மாதிரி அவனை பிக் மேட்சில் வந்து அவனை ஃபுல்லா சிட்டா நிப்பானே, அது உண்டு. அத நான் ஸ்டார்டிங் உங்களோட யூகத்துல இது வின் பண்ண நினைக்கிறீங்க? நான் ஒரு மைக் லைட்டா இருந்துட்டு அப்புறம் இன்னொன்று நான் யோசிப்பேன். அதுதான் தேவை. தோத்தாலும் வந்து நம்ம வின் பண்ண மைக்கேல்ஸ் தான் அடிக்கணும். இல்ல ஒரு அவன் மனசுல அதான் இப்ப இருக்கு. போன வருஷம் வந்து, ஆனா போன வருஷம் வெற்றி தோல்வி சமமா முடிஞ்சது தானே. ரோமேச்சா நடந்தது, மழை பிரச்சனையாலே விக்கியன் அணி பேர் கொடியோட விக்கியன் அணி பேர். அடுத்து வந்து எல்லாத்தையும் தாண்டி மேட்ச் முடிஞ்ச பெரிய பெரிய ஒரு கூத்து நடக்கும், பெரிய அந்த செலிப்ரேஷன். அதெல்லாம் மறக்கல. எப்படியும் எத்தனை மணிக்கு பேசிட முடியும்? எப்படியும் அநேகமா 4:35 முடிஞ்சிருமன்னு நினைக்கிறேன். மண்டே மேட்ச் தானே, அதனால ரன் டார்கெட்டை பொறுத்து. ஆனா பெரிய டார்கெட் இருக்குமெண்டா லேட் ஆகும். ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை வராதுனே, மழை வராது. தெரிய பின்னேறம் என்ன மாதிரி என்று தெரியும். ஏன்னா நேற்று பின்னேறம் மழை. ஆனா இந்த கிளைமேட்டை பார்த்தா பின்னேரத்துல என்ன மாதிரி என்று தெரியா. யாரு? சரி, ஓகே. இப்ப நாங்க வந்து தண்ணி போத்தல் வாங்கிட்டு போக போறோம் சொன்னா அங்க வந்து சரியான வெயில் இல்லனே. அப்ப போனா திரும்பி வெளியால வரையில காரணத்தினால இப்ப நாங்க ஐஸ் தண்ணி போத்தல் வந்து வாங்கிட்டு போக போறோம். வாங்கிட்டு போயிட்டு அப்படி வெளியால வந்து கண்டினியூ பண்றோம். ரைட், ஓகே. இங்கே பாருங்க எவ்வளோ க்ரௌடுன்னு சொல்லி. ஃபுல்லாகவே வந்து வாகனங்கள் தானே, ஃபுல்லாக வந்து அங்கே வந்து மெச்செல்லாம் வந்து தொடங்கிட்டு. இப்போ நாங்கள் வந்து மோட்டோய்க்கு வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் தொங்கல் மட்டும் போகிறோம். தொங்கல் மட்டும் போயிட்டு மோட்டோய்க்கு வந்து வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து இங்கே இந்த தொங்கல்ல இருந்து தான் திரும்பி நாங்கள் ரிட்டர்ன் வந்து வரணும். அங்கே பாருங்க எவ்வளோ வெஹிக்கிள், எவ்வளோ வாகனம், எவ்வளோ பேர் வந்து பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லி. பென்ஸ் கார் ஒன்று இருக்கு, அங்கே பார்த்தா எல்டோ கார் ஒன்று இருக்கு, மோட்டோ பைக் இருக்கு. மோட்டோ பைக் தான் கூடுதலாக இருக்குண்ணே, மோட்டோ பைக் இருக்கு. ஆனால் சரியான வெயில், நடு வெயிலில் வந்து அவங்கள விளையாட வச்சு போட்டு நம்ம இன்னர்ல இருந்து ஆத்துல
பார்த்து கொண்டிருக்காங்கடாப்பா எல்லாரும். இது சரி. ஓகே மக்களே, இப்போ வந்து நாங்க உள்ள வந்து போக போறோம். உள்ள என்னெல்லாம் நடக்க போகுது என்ற விஷயத்த இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து நான் சொல்றல மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே பைத்தியன் என்ன தள்ளி வைக்கணுமா? இப்போ வந்து போவோம். சரியான க்ரௌடா வந்து இருக்கு. ஒரு மோட்டை கொண்டு வராங்கடாப்பா. ஓ மை காட். எப்படியாவது இனலுக்குள்ள போயிட்டு நம்ம உந்திரோம்டாப்பா. ஹலோ எங்க? ஓகே இப்போ நம்மட ஆக்களை வந்து தேடி வந்து போய் கொண்டிருக்கோம். நம்மட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கே இருக்கிறாங்கன்றதை வந்து பார்க்குறதுக்காக போய் கொண்டிருக்கோம். இதுக்குள்ளே எங்கேயா இருப்பாங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. பாருங்க டீச்சர்ஸ் எல்லாம் ஃபுல் ஃபன் கிளப் பண்ணி மெச்சை வந்து சும்மா வேறு லெவலில் வந்து பார்த்து கொண்டு இருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? வைப் ஆயிட்டீங்க நினைக்கிறேன். ஓண்டா ஓண்டா சரியான வைப் ஆயிட்டேன். எவ்வளவு காலத்துக்கு பிறகு நீங்களும் வாங்க. அங்கால இப்ப இல்ல மேட்ச் தோக்க போகுதுன்னு சொன்னாங்களே வருவோம் நாங்க. இதுக்குள்ள எங்க போய் நமக்கு நம்மளோட பிள்ளைகளை காணலையே. நம்மளோட டீம் எங்கடா? கடைசி எவனை தான் பிடிச்சிருக்கு. என்ன எங்க வந்து நீங்க ஷார்ட்ஸ் நிக்கீங்க?
கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை வந்துட்டேன். என்னடா என்ன நடந்துச்சு மேட்ச்லன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட மைக்கேல்ஸ் காலேஜ் வந்து தோத்துட்டு, அதாவது மேட்ச்சில் வந்து நாங்கள் வந்து லொஸ்ட் வந்து அடிச்சிட்டோம். சென்ட்ரல் காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 181 ரன்ஸ் வந்து, மைக்கேல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 71 ரன்ஸ். 71 ரன்னில் வந்து ஆல் அவுட்டாக வந்து ஆகிட்டாங்க. சென்ட்ரல் காலேஜ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து செஞ்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்சு அதில் வந்து 181 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. செகண்ட் பேட்டிங் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜில் வந்து கிட்டத்தட்ட 6வது ஓவர்லேயே வந்து ஆல் அவுட்டாக வந்து எல்லாருமே ஆகிட்டாங்க. மிகவும் கவலையான ஒரு விஷயம். நானும் வந்து சந்தோஷமாக விளக்கிட்டு பவித்ரனையும் கூட்டி எடுத்துட்டு அந்த கிரவுண்டுக்கு போனோம். கிரவுண்டுக்கு போனால் வந்து செலிப்ரேஷன் சொன்னால் தாங்கிலாம் போயிட்டு நம்மட ஸ்கூல் பிள்ளைகளெல்லாம் வந்து பேண்டெல்லாம் எடுத்து வச்சு அடின்னு அடிச்சு சும்மா செலிப்ரேட் பண்ணாங்க. நான் வந்து ஸ்டார்டிங் சொன்ன விஷயம் தானே, என்ன வின் பண்ணாலும் வந்து அது நம்ம டாக்கள் தானே. இப்போ சென்ட்ரல் காலேஜும் வந்து நம்மளோட சகோதர பாடசாலை, அதே போல் வந்து சென்ட் மைக்கேல்ஸும் வந்து எங்களோட ஒரு தாய். நாங்கள் வந்து வீட்டில் இருந்ததை விட ஸ்கூலில் வந்து இருந்தது தான் கூட. அப்போ நாங்கள் போனது வந்து இதுதான் கட்டாயம் வின் பண்ணணும், அவங்களோட கோவம் இவங்களோட கோவம் என்று சொல்லி அப்படி வந்து போகல. யாராக இருந்தாலும் என்ன வின் பண்ணால் சரி. அதாவது ஒரு வெற்றியாளனுக்கு வந்து தோல்வி வந்து சகஜம். ஆனால் மைக்கேல்ஸும் வந்து நல்லா தான் விளையாண்டாங்க, அதே போல் வந்து சென்ட்ரல் காலேஜ் நல்லா தான் விளையாண்டாங்க. 2 பேருமே வந்து நல்லா விளையாண்டாங்க. சென்ட்ரல் காலேஜில் அந்த பவுலிங்காக இருக்கலாம், அந்த ஃபீல்டிங்காக இருக்கலாம், எல்லாமே வெரி பவர்ஃபுல்லாகவும் வேறு லெவலாகவும் இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இனி வந்து அந்த கடைசி செலிப்ரேஷனுக்கு வந்து நான் நிற்கலை. என்ன சின்ன நோண்டியானே நோண்டி என்னன்னா நம்ம மைக்கேல்ஸ் தானே. அப்போ பச்சை கலர் டிஷர்ட்டை வந்து தேர்டில் சென்ட்ரல் காலேஜில் டிஷர்ட்டை போட்டுட்டு சென்ட்ரல் காலேஜ்னு சொல்லிட்டு வருமானு சொல்லி தேடினேன். பச்சை கலர் டிஷர்ட்டு காலையில். ஸோ அது நாங்கள் வந்துட்டோம். எல்லா நியூஸ்லேயும் எல்லா பேஜ்லேயும் எல்லாத்துலேயும் போட்டு செலிப்ரேட் வந்து பண்ணுறாங்க. போன இயர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக்கேல்ஸ் வந்து லாஸ்ட். போன இயர் வந்து சென்ட்ரல் காலேஜ் தான் வின். தொடர்ச்சியாக வந்து சென்ட்ரல் காலேஜ் வந்து இந்த கிரிக்கெட்டில் வந்து வின் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மைக்கேல்ஸை பொறுத்தவரையில் ஒரு விஷயத்த சொல்லணும் என்னென்னா, பாஸ்கெட் பால்னு சொன்னால் மைக்கேல்ஸ் வந்து நம்பர் 1ல் தான் இருக்குது. எப்பவும் பாஸ்கெட் பாலில் வந்து என்ன சொல்கிறேன், ஒரு திறமையானவர்கள், ஒரு சின்ன பிள்ளை கூட மைக்கேல்ஸை பொறுத்தவரையில் பாஸ்கெட் பால்னு சொன்னால் வேறு லெவல்ன்ற மாதிரி இருக்கும். அதான் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஒரு பிளெஸிங் தான். என்ன சென்ட்ரல் காலேஜ் வந்து கிரிக்கெட்டில் சாம்பியன், மைக்கேல்ஸ் வந்து பாஸ்கெட் பாலில் சாம்பியன். என்ன ரைட். ஓகே கைஸ், இது இன்றைக்கு வீடியோ வந்து இதுதான். இன்றைக்கு காலையிலேயே நான் வந்து வெளிக்கிட்டு போய் மேட்சை பார்த்து மேட்ச்சில் நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட காலையில் வந்து நேரத்தோடு ஆரம்பித்து இப்போ சரியாக ஒரு 4 மணியிலேருந்து ஒரு 5 நிமிஷம் முன்னுக்கே வந்து மேட்ச் வந்து முடிஞ்சு மழை வர போகிற மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தால் மழை வந்தால் மேட்ச் வந்து என்ன ஆகும்னு சொல்லி ஒரு மாதிரியாக எல்லாமே சக்ஸஸ் ஆகி முடிஞ்சு. பிரச்சனைகளோ சண்டைகளோ எதுவுமே மேட்ச்சில் வரலை. எல்லாமே வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக சட்டப்படி வந்து முடிஞ்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து இதோட வந்து நான் வந்து முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய் கைஸ். பச்சை டிஷர்ட்